சார் படம் பார்க்கும் பொழுது சரி, படம் ரிலீஸ் ஆன அப்புறம் கூட சரி, சில பேர் படம் பார்க்கும் பொழுது சாமி வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு உணர்ச்சி பூர்வமாக அந்த சேம் அதே தான் குரல் கொடுக்கறது, தன்னை அறியாமல் எந்திரிச்சு நின்று கத்துறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. இதை வந்து இப்போ ஒரு 40 வயசு 50 வயசில் இருக்கவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்புடையதாக இருக்கும் சார். நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 25 வயது பெண், அதாவது 2K கிட்னு சொல்லுவாங்களே, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களுக்கு கூட இந்த உணர்வு வருது. இது இது எதனால சார்? இப்போ நம்ம விஷுவலாக ஒரு கடவுளை பார்க்குறோம் அப்படின்றதால அவங்களுக்கு அந்த உணர்வு வருதா, இல்லை அதில் இருக்கக்கூடிய சத்தம் ஒருவேளை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ ரியலிஸ்டிக்காக தான் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, அந்த சத்தத்தினால நமக்கு அந்த உணர்வு வருதா சார்? எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு இடத்திலே உண்மையாக இருக்கிறதோ அப்பொழுது அந்த இடத்துல அந்த தெய்வம் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே சார். இல்லையா? ஸோ அப்போ அங்கே வந்து அந்த உண்மையான தெய்வத்தை அவர்களால் அவ்வளோ ஒரு விஷயமா அவங்களால அங்கே கொண்டு வந்திருக்க முடிஞ்சிருக்கு. அந்த டைரக்டர் அவர் வந்து அவ்வளோ அவர் ஏதோ ஒரு இன்டர்வியூலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதா நான் ரைட்டப்ஸ் பார்த்தேன். என்னால் இன்டர்வியூ பார்க்க முடியல, ரைட்டப்ஸ் பார்த்தேன். அவர் அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக அதை பண்ணியிருக்கார். அதை பண்ணியிருக்கும் பொழுது பார்த்தோன்னா எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல், இப்போ நம்ம கூட ஆளுங்க வந்து நம்ம பண்ணும்பொழுது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக அம்மன் மாதிரி ஏதாவது ஒரு படம் எடுத்தாலுமே கூட நிறைய காம்ப்ரமைசஸ் அதில் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஃபுல்லி டெடிகேட்டட் டு காட் அப்படின்ற மாதிரியான விஷயமா அந்த படத்தை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டிருந்தேன் நான். அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது உண்மை இருக்கும் இடத்திலே தெய்வம் இருக்கும் அல்லவா? ஸோ அப்போ அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாகவே அதை அவங்களுக்கு ரியாக்ட் பண்ண தானே. தியேட்டராக இருந்தால் என்ன, வீடாக இருந்தால் கண்டிப்பாக. ஆமாம், அது எந்த இடமா இருந்தாலுமே அது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே அந்த உணர்வு வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும் சார். அந்த படத்தில் என்னடா ஒரு படத்தை எடுத்து நம்ம பேசுகிறோம் அப்படின்றத தாண்டி அதில் ஏதோ ஒரு உணர்வு இருக்கிறதால தானே நம்ம பேசுகிறோம். கண்டிப்பாக அந்த ஒரு உணர்வு வந்து சினிமா அப்படின்ற ஒரு மோகத்தில் இருந்து இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப புதுசாக இருந்தது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த படத்தை பார்க்கணும் சார். அது தியேட்டரில் போய் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.